ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் பார்த்துருக்கோம். ஸோ ஜெம் சினிமாஸில் இன்றைக்கி என்ன வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பயங்கரமான சுவாரஸ்யமான சினிமா சார்ந்த தகவல்கள்லாம் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சினிமாவில் ரீசெண்டாக வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து போகுது. அதே நிறைய படங்கள் வந்து வருது. பழைய கால ஞாபகங்கள்லாம் ஒரு சில நினைவுகள்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே கலந்த ஒரு வீடியோவாக இந்த வீடியோ வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காஞ்சனா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு படம். லாரன்ஸ் வந்து ஒரு பேய் படம் எடுக்கிறார் அப்படின்னாலே வந்து அது பயங்கர ஒரு ஹிட்டான படமாக டெஃபினட்டாக மாறிடும். அவர் வந்து இந்த முனி அப்புறம் காஞ்சனா இந்த மாதிரி பேய் படங்கள் எடுத்ததுக்கப்புறம் நிறைய டேரக்டர்ஸ் வந்து பேய் படங்கள் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு சீசன்ஸ் வந்து என்னடா அது வரிசையாக பேய் படமாக வந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோனில் தான் அவர் வந்து அந்த அந்த பேய் படம் அப்படின்ற ஒரு ஜோனையே காமெடி கலந்து கொடுக்குறத அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சு அதை பயங்கரமாக வந்து ஹிட்டும் கொடுத்த ஆள் யாருன்னா ராகவா லாரன்ஸ் அவர்கள். அந்த வரிசையில் வந்து காஞ்சனா படம் வந்துட்டு இருக்கு. காஞ்சனா பார்ட் 1, 2, 3 எல்லாமே வந்துட்டு பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சனா 4 வந்துட்டு வரப்போகுது. என்னடா சொல்கிறேன், காஞ்சனா 4 வந்து வரப்போகுது. ஆனால் டெஃபினட்டாக வந்து லாரன்ஸ் படத்தில் ஹீரோயின் பயங்கரமான மெயினான ஒரு கேரக்டர் வந்து பண்ணுவாங்க. அப்படின்னா வந்து இந்த கேரக்டரில் யார் பண்ண போகிறா அப்படின்னு நானும் பெரிய ஆச்சரியத்தில் இருந்தேன். அப்போ தான் வந்து அடடா இவங்கள அழகிய பேயாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாதிரி பூஜா ஹெக்டே அவங்க தான் இந்த படத்தில் வந்துட்டு ஹீரோயினாக வந்துட்டு பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. அவங்க பேயாக நடித்தா இப்போ இருக்குன்ட்டு நம்மளுக்கு கொஞ்சம் யோசிக்கிறப்ப கொஞ்சம் யோசனைகள் இருக்குது. பட் இருந்தாலும் லாரன்ஸ் இல்லை, ஸோ அதை பயங்கரமாக சூப்பராக வந்து பண்ணிடுவார் அப்படி சொல்லி நம்பிக்கையும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2026 சம்மர் டைமில் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்காங்க. டெஃபினட்டாக இந்த படம் வந்து காஞ்சனா 4 ஒரு என்டர்டெயின்மெண்ட் கலந்த பயம் கலந்த படமாக இருக்க போது நம்ம எல்லோரும் பார்த்து ரசிக்க போகிறோம். இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக வந்து ஒரு தகவல், மண்டேலா படம் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. யோகி பாபு வந்து ஒரு காமெடியன் அப்படின்றத தாண்டி வந்து ஒரு பர்ஃபார்மர், இப்படி ஒரு பர்ஃபார்மரா அப்படின்ட்டு நம்ம எல்லாரையும் யோசிக்க வச்ச ஒரு படம் வந்து மண்டேலா. இந்த படத்தோட டேரக்டர் வந்து மடோனா அஸ்வின். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா யோகி பாபு வந்து ஒரு பழைய ஒரு நினைவு வந்து பகிர்ந்துருக்காரு. ஏன்னா இவர் வந்து டேரக்டர் வந்து கதை சொல்லிட்டு வரப்போ இவர் பயங்கரமாக ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்திருக்காரு. எப்போவுமே யோகி பாபு ஷூட்டிங்கில் பிஸியாக இருப்பார், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ பயங்கரமான உடல்நிலையெல்லாம் வந்து சரியில்லாத நேரத்தில் இருந்திருக்கார். பட் இருந்தாலும் இவர் வந்து கதை சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை வந்து படுத்துக்கிட்டே வந்து கேட்டாரான். டேரக்டர் வந்து பார்த்தோம் என்ன அண்ணன் படுத்துக்கிட்டே வந்து கதை கேட்குறாரு அப்படின்னா, தம்பி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லப்பா, இருந்தாலும் நீ வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்க, நீ அந்த கதையை சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. படுத்துகிட்டே வந்து கதை கேட்டு இருந்தவர் டக்குன்னு இந்த கதையை அப்படியே அதை கேட்டுட்டு இருக்கப்போ டக்குன்னு தன்னையே அறியாமல் உட்காந்து அப்படியே கதையை வந்து கேட்டுட்டு இருந்தாராம், ஆழ்ந்து கேட்டுட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் வந்து வந்துச்சான். என்ன இது வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு கதையாக இருக்குது. ஸோ நம்ம இவ்வளோ நாள் வந்து காமெடியனாக பண்ணியிருக்கோம், ஒரு சில படங்கள் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் இதில் வந்து யோகி பாபுவோட பர்ஃபார்மன்ஸ் தான் மெயினாக வந்து பேசணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம கரெக்டாக இருப்போமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு யோசனை வந்து வந்திருக்கு. அதே நேரத்தில் ஒரு சில கதையில் வந்து ஒரு சில அடி வாங்குற இடங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவர் மேலே அவருக்கு வந்து டவுட் வந்திருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா நெல்சன் அவர்கள்ட்ட போய் ஒரு ஐடியா வந்து கேட்டிருக்காரு. இந்த மாதிரி நெல்சன் இந்த மாதிரி ஒரு கதை வந்திருக்கு, இது ஓகேவா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்கப்ப நெல்சன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆனால் இந்த கதையை மட்டும் டெஃபினட்டாக நீங்கள் விட்டுறாதீங்க, உங்கள் கெரியரில் உங்களுக்கே நீங்கள் நிரூபிச்சுக்கிற ஒரு படமாக டெஃபினட்டாக இது இருக்கும். ஸோ அதனால் இந்த கதையை மட்டும் விட்டுறாதீங்கன்னு சொல்லி நெல்சன் சொன்னதுனாலையும் இவரோட தனிப்பட்ட முடிவுனாலையும் சேர்ந்து இந்த கதையை வந்து பண்ணாங்க. அந்த படம் மிகப்பெரிய வந்து ஒரு ஹிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பொம்மை நாயகி நிறைய படங்கள் வந்து பண்ணார். இருந்தாலும் மண்டேலா அவரோட கெரியரில் ஒரு ஸ்பெஷலான ஒரு படம், எனக்கும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படமாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தேசிங் ராஜா 2 அந்த படம் வந்துட்டு வருது அப்படின்றப்ப நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கும். ஏன்னா தேசிங் ராஜா 2 வருதுட்டு, தேசிங் ராஜா 1 பயங்கரமாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதோட பார்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்றப்ப பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்துச்சு. விமல் அவர்களும் வந்து சொல்லியிருந்தார், நான் பயங்கரமாக ரொம்ப நாள் கழித்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஜாலியாக இருந்தேன்னா அது தேசிங் ராஜா 2 தான். அதாவது வந்து ஒரு காமெடியன் வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்கணும், ஸ்க்ரீன் ப்ளேஸ் கொடுக்கணும், அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா கவுண்டர் போடுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஸோ ஆனால் இந்த படத்தில் ஃபுல்லாகவே வந்து நிறைய காமெடியன் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனாலே நான் சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் புகழ் அவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு, இந்த படத்தில் வந்து நான் லேடி கெட்டப் போட்டிருக்கேன், எனக்கு வந்து லேடி கெட்டப் அப்படின்றது என் வாழ்க்கையில் அதுதான் என்னை அடுத்த லெவலில் வந்து கொண்டு வந்துச்சு. ஸோ அகெயின் வந்து இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு வந்து இருந்துச்சு. ஸோ இதனால் உடல் நலமும் எனக்கு வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டது. அப்படின்னா நான் வந்து இந்த லேடி வாய்ஸ் எடுக்கிறப்போ பர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுப்போம். ஸோ அது வந்து தெரியாது. பட் ஆனால் இந்த படத்தில் ஓவராலாக நிறைய சீன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறதுனால டப்பிங்கில் எனக்கு வந்து அந்த லேடி வாய்ஸ் வந்து பேசுறது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஸோ அது லேடி கேட்ட போடுறோம் அப்படின்றத தாண்டி அந்த லேடி வாய்ஸை பர்ஃபெக்டாக அந்த டப்பிங்கில் கொடுக்குறது, அந்த டைலாக்கோட ஓரியன்டாக கொடுக்குறது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. நான் பயங்கரமாக உழைச்சிருக்கேன். டெஃபினட்டாக இதுக்கப்புறம்
எனக்கு லைஃப்பில் அடுத்த கட்டம் போகும் அப்படி சொல்லி நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு படம் நம்ம பார்த்துடுறோம், விமர்சனம் வந்து சொல்லிடுறோம், இது தாண்டி பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது அப்படின்றது இவங்க 2 பேர் பகிர்ந்த அந்த நினைவுகளை பார்க்குறப்ப பயங்கரமாக வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு ஃபீலாக வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இன்னொரு ஒரு காமெடியான ஹீரோ நம்ம வந்து சின்ன பிள்ளையில் ஸ்கூல் டயத்தில் வந்து நான் பார்த்துருப்பேன். இப்போ கூட ஒரு பிள்ளை கேட்டப்போ நான் சொன்னேன், குதிரை சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு, என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப அழகர் சாமியின் குதிரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து வந்திருக்கும். அழகர் சாமியின் குதிரை அப்படின்னா வந்து அப்புக்குட்டி. இப்போ எப்படி யோகி பாபு வந்து நல்ல ஃபேமஸாக இருக்காப்புல, அப்போ வந்து அப்புக்குட்டி அந்த வெண்ணிலா கபடி குழுலாம் ரிலீஸ் ஆகிறப்போ பயங்கர பீக்கில் இருந்தாப்புல. அதுக்கப்புறம் தான் அந்த அழகர் சாமியின் குதிரை அப்படி சொல்லிட்டு படம் பண்ணார். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சில படங்களில் ஒரு சில கேரக்டரில் அங்கங்கே பார்த்தாலும் பெரிய லெவலில் வந்துட்டு பேசப்படலை அப்படின்றது தான் உண்மை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படம் யாது மறிவான் அப்படின்ற மாதிரி ஒரு படம் வந்துட்டு பண்ணுறாரு. ஸோ அந்த படத்தை வந்து ட்ரைலர் வந்துட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. டெஃபினட்டாக திரும்பி அகெயின் அவரோட கெரியரில் ஒரு கம்பேக் கொடுக்குற படமாக டெஃபினட்டாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். டெஃபினட்டாக வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்றத சொல்கிறேன். அண்ட் ஓவராலாக வந்து சொல்லணுன்னா இன்றைக்கி சினிமா சார்ந்து நிறைய தகவல்களை கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும். டெஃபினட்டாக இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். நன்றி.